இங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மனுஷ மாதிரி இருக்கிற ஏலியன் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வருது. ஒருத்தர் இவனை பாக்குறாரு. இவன் ட்ரெஸ்ஸே போடாதனால இவன் ஒரு பைத்தியக்காரன் அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் அவன் கழுத்துல போட்டிருக்க டாலர் மினுமினுக்கிறனால அவர் பாத்தீங்கன்னா அந்த டாலரை திருட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டு போறான். ஆனா அவர் ஒரு மண்ணாரி மேல ஏறி அங்குள்ள மண்ணை நம்ம ஹீரோ கண்ணில் தூவிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாரு. ஆக்சுவலா அது ஒரு டாலரே கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் ரிமோட். அந்த ரிமோட் நம்ம ஹீரோ கையில இருந்தா தான் அவன் ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு அவன் ஊருக்கே போக முடியும். அவனும் அந்த ரிமோட்டை கண்டுபிடிக்க அங்குள்ள ஊருக்கு போறான். அங்குள்ள மக்களும் ட்ரெஸ் போட்டிருக்கதை இவன் பாக்குறான். உடனே எங்க இருந்தோ ட்ரெஸ் திருடி இவனும் போட்டு போறான். ஆனா அவன் ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா மேல கோட்டும் கீழே பாவாடையும் கட்டிட்டு போறான். அங்குள்ள மக்கள் கிட்டையும் பழகி அவங்களோட மொழியும் கத்துக்கிறான். அவர்கிட்ட உண்மையும் சொல்றான். அதுக்கு அவரும் இங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஒரு ரிமோட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுக்கு அந்த போலீஸும் தம்பி நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி தெரியல, நீ வேணா சாமி கிட்ட ப்ரே பண்ணு, ஒரு ரிமோட் கிடைக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ப்ரே பண்றான். கோயிலுக்கு பயன்படுற பூஜை பொருட்களை சர்ச்சுக்கு கொண்டு போய் ப்ரே பண்றான். அதே மாதிரி மசூதியிலையும் போய் ப்ரே பண்றான். அங்குள்ள மக்களும் இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல சொல்லிட்டு இவனை அடிக்க துரத்துறாங்க. இவனும் சாமி கிட்ட ப்ரே பண்ணி ரிமோட் தான் கிடைக்கல, ஒருவேளை சாமியும் காணாம போயிட்டாங்க சொல்லிட்டு எல்லா சாமி போட்டோ எடுத்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறான். நிறைய இடங்கள்ல போய் கொடுக்குறான். அப்படியே ஒரு கோயிலுக்குள்ள வந்து போஸ்டர் கொடுக்க அங்கதான் இவனோட ரிமோட் இருக்குது. அதை இவன் பாத்துறான். உடனே அந்த சாமியார் கிட்ட இது என்னோட ரிமோட், இது என்கிட்ட தந்துருங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த சாமியார் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இது அந்த கடவுளோட பொருள்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்காத நம்ம ஹீரோ அந்த ரிமோட் எடுக்க போறான். அங்குள்ள எல்லாரும் போலீஸுக்கு கால் பண்ண போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்குள்ள ஆபீசர்ட்ட லஞ்சம் கொடுத்து அவங்க கிட்ட பேச பர்மிஷன் கேட்க அதுக்கு அந்த ஆபீசரும் போய் பேசிடுவான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட போய் நான் 2 மாசமா பாக்குறேன், நீ ஏன் விசித்திரமா பண்றான்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஒரு ஏலியன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட ரிமோட் அந்த போலீஸ் சாமியார்ட்ட தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒரு ரிமோட் வேணும்னா நீ ஒரு டிவி ஷோ பண்ணணும், அந்த டிவி ஷோல நீ சாமியார போலீஸ் சாமியார் நிரூபிக்கணும், அப்பதான் ஒரு ரிமோட் கிடைக்கும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிரஸ் தான், உனக்கு எல்லா ஹெல்ப் நானே பண்றேன்னு சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிவி ஷோலையும் கலந்துக்கிட்டு அந்த சாமியார் போலீஸ் சாமியார் நிரூபிச்சிடறான். அந்த ரிமோட் இவனோட ரிமோட்னு சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பாவே அந்த ரிமோட் எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ரிமோட்டை வாங்கிக்கிட்டு அவனோட ஸ்பேஸ் ஷிப்பை வர வச்சுட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான படத்துல மீட் பண்ணலாம்.